ஹாய் ஆல். ஆர்ம் ஹோல் வந்து ப்ராப்ளமா இருக்கு. ப்ளஸ் வந்து ஷோல்டர் ஃபால் ஆகுது. இது வந்து நம்ம ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணாலும் சரி, ஒரு சல்வார் கமீஸ் ஸ்டிச் பண்ணாலும் சரி, எனி கார்மெண்ட் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போதும் நமக்கு அது வந்து சரியா வரல. கஸ்டமர் வந்து சரியா வரல. எனக்கு ஆர்ம் ஹோல் வந்து சரியா வந்து உட்காரல. ஷோல்டர் கிட்ட ஷோல்டர் வந்து ரொம்ப ஃபால் ஆகுது அப்படின்லாம் வந்துட்டு நெறைய வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. அது வந்து எப்படி வந்து வருது? ஆர்ம் ஹோலுக்கும் ஷோல்டர் ஃபாலுக்கும் என்ன சம்மந்தம்? அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அம் எந்த ஒரு ட்ரெஸ்ஸுமே நம்ம வந்து போட்ட உடனேயும், அதாவது ஒரு டைலர் வந்து ஸ்டிச் பண்ணி குடுத்துட்டாங்க. நம்ம போட்டுட்டோம். ஓகே எனக்கு சரியா இருக்கு அப்படின்னு வந்து சொன்னா நமக்கு வந்து அது சரியாவே இருக்காது. நாம அது 1 ஹார், 2 ஹார் இல்ல ஒரு டே ஃபுல்லா நம்ம போடுறோம் அப்படின்னா தான் அதுல இருக்கிற ட்ராபேக்ஸ்லாம் நமக்கு வந்து தெரிய வரும். எந்த கார்மெண்ட்டா இருந்தாலும் சரி. காட்டன்ல மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுள் இருக்கும். மத்த எந்த ட்ரெஸ்லயும் அந்த கம்ஃபர்டபுள் வந்து இருக்காது. ஒரு டே ஃபுல்லா நீங்க போட்டா தான் அதுல என்ன ட்ராபேக்ஸ் இருக்கு அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிய வரும். இப்ப இந்த ட்ரெஸ்ல பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு வெல்வெட் மெட்டீரியல். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே உங்களுக்கு வந்து ஷோல்டர் ஃபால் வந்து வருது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஆர்ம் ஹோல் சரியில்ல. இந்த ஷோல்டர்ல இந்த ட்ரெஸ்ல நம்ம ஆர்ம் ஹோல் பாருங்க, நம்ம ஷோல்டர் வந்து ஆக்சுவலி இங்க இருக்கு. இந்த ஷோல்டர் பாருங்க எவ்ளோ தூரம் இறங்கி இருக்கு அப்படின்னு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நமக்கு ஆர்ம் ஹோல் வந்து சரியா வந்து கட் பண்ணல. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம ஆர்ம் ஹோலோட அளவு வந்து அவங்க இப்ப இப்ப நார்மலா இப்படி கை வச்சு எடுங்க அப்படின்னு சொல்லும்போது, நம்ம எடுக்கும்போது இப்படி எடுத்துருவோம். புரியுதா? நம்ம இங்க வந்து கரெக்ட்டா நம்ம கை வந்து டேப் வந்து பிடிச்சிருப்போம். பட் நம்ம எடுக்கும்போது அந்த டேப்போட அந்த கர்வ் வந்து இந்த இடத்துல வந்துரும். ஆனா இங்க நல்லா இப்படி உள்ள தள்ளி வரணும். இங்க வர்றதுக்கும், இங்க உள்ள தள்ளி வரதுக்கும் நமக்கு நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா, இப்டி வெளியில தான் தள்ளி எடுத்திருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு வந்துட்டு ஷோல்டர் வந்து ஆர்ம் ஹோல் அதாவது நமக்கு கை கிட்ட வந்து நெறைய துணி இருக்கிறனால இப்டி உள்ள வரமாட்டேங்குது. இந்த இடம் இருக்கு இல்லையா? இந்த ஆர்ம் ஹோல் வந்து உள்ள வந்து துணி இதுவரைக்கும் வரமாட்டேங்குது. ஸோ இதுவரைக்கும் நமக்கு துணி வந்திருந்தது அப்டின்னா, நமக்கு கரெக்ட்டா இந்த ஷோல்டர் இந்த இடத்துல ஃபிட்டிங்கா இருந்திருக்கும். புரியுதா? இப்ப இழுத்து வச்சு பார்க்கும்போது தெரியுதா? இந்த ஷோல்டர் இங்க வருது. இப்ப கூட வரல. அந்த அளவுக்கு இந்த இடத்துல நெறைய துணி இருக்கு. டைட்டாவும் இருக்கு. ஸோ, அ இப்ப தான் வந்து இந்த இடத்துல வந்திருக்கு. ஸோ, நமக்கு ஷோல்டர் வந்து கரெக்ட்டா வந்து உட்காரும். இல்லன்னா இப்டி இறங்கி இறங்கி தான் வரும். ஒரு மாதிரி நமக்கு ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கும் ஒரு டே ஃபுல்லாவே. இதுக்கு என்ன வந்து தீர்வு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்லீவ வந்து பாடிஸ்லேருந்து டோட்டலா பிரிச்சுருங்க. பிரிச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட ஆர்ம் ஹோல் வந்து கர்வ் வந்து நீங்க டேப் வச்சு ஆல்ரெடி நம்ம வந்து எப்படி எடுக்கணும்னு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். அத பாருங்க புரியும். அத வச்சு நம்ம அளந்து பார்த்துட்டு, கொஞ்சம் ட்ரிம் பண்ணி எடுத்துட்டு, அதே மாதிரி ஸ்லீவ்ஸும் நம்ம கரெக்ட்டா இருக்கான்னு கரெக்ட்டா மெஷர்மென்ட் பார்த்துட்டு, நம்ம ட்ரிம் பண்ணணும்னா பண்ணி எடுத்துட்டு, அதுக்கப்புறத்து 2த்தையும் நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஷோல்டர் ஃபிட்டிங் கரெக்ட்டா வரும். அதுக்கப்புறம் நீங்க பின்னாடி நாட் வச்சு கட்டுறதுனாலும் கட்டிக்கலாம். அந்த மாதிரி கட்டும்போது நமக்கு ரொம்ப ஒரு மாரி கன்ஜஸ்டடா இருக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு ப்ராப்ளம் வராம இருக்கிறதுக்கு இந்த மெத்தட வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களுக்கு நிஜமாவே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிளஸ் வந்து உங்களுக்கு பாடி ஷேப்பும் வந்து உங்களுக்கு கரெக்ட்டா வரும். நீங்க பின்னாடி பிடிக்கலாம், சைட்ல பிடிக்கலாம். நீங்க என்னதான் பண்ணாலும், இது நீங்க கரெக்ஷன் பண்ணலைன்னா, உங்களுக்கு எங்கேயுமே ஃபிட்டிங் கரெக்ட்டா வராது. ஈவன் இது வந்து ஒரு வெல்வெட் மெட்டீரியல் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நெக்கெல்லாம் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் நம்ம இழுத்தாலும் ரொம்ப வந்து இழுந்துரும். ஏன்னா இது வந்து ஃப்ளெக்சிபிளா இருக்கும். இந்த துணி வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ளெக்சிபிளா இருக்கும். ஸோ ரொம்ப பூ மாதிரி ஹேண்டில் பண்ணி இத வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.